குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்திற்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறகும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு, சரிங்களா. நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதில் பங்குனி உத்திரம் என்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போது இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரித்தது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிக சிறப்பானதொரு விஷயத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் ஒரு கடவுளே வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரம்னே சொல்லலாம். அத்தகைய ஒரு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. தந்தையாரின் அனுகூலங்கள் மிக மிக ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை தந்தையோட சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கேன், இல்லை தந்தை வழியில் ஏதாவது சொத்து கிடைக்காம இருக்குது, எடுத்தவொடனே சொத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தானாகவே அதான் பழம் நழுவி பாலில் விழுந்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது போல் ஒரு விஷயமாக தான். ஸோ நீங்கள் தொட்ட விஷயங்கள் அனைத்தும் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களோட இந்த மாதத்தில் ஆன்மீக அழைப்புகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் முக்கியமாக முருகன் கோவில், முருகன் சார்ந்த விஷயங்கள், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர், பிரத்யங்கரா தேவி, இது போல் சார்ந்த விஷயங்கள், இல்லை பெருமாள் சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு பொருள் வரும், இல்லை ஒரு பத்திரிக்கையாவது வரும், அட்லீஸ்ட் அந்த கோவிலுக்கு போகலான்னு உங்களை கூப்பிடுவாங்க. இந்த அழைப்பு கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா. அப்போ என்ன விஷயம், ஒரு பாக்கியமான விஷயமும் உங்களுக்கு காத்துட்ருக்குல்ல. அப்போ எந்த ஒரு ஜாக்பாட்னு பாருங்கள் உங்களுக்கு. அது பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு யாரெல்லாம் படிப்புக்காக இந்த வாட்டி எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்களோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க, லைட்டாக சரி நாளைக்கு படிச்சுக்கலாம், சரி இப்போ தூங்கலாம், கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்னு, இல்லை எவ்வளோ படித்தாலும் மறந்து போதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதிகாலையில் எழுந்து படிப்பது மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலத்தில் ஒரு முக்கிய அறிவுரையாக வச்சுக்கோங்க. அதிகாலையில் கொஞ்சம் எழுந்து படிச்சிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் அப்படியே நிற்கும். அனைத்து நண்பர்களுக்குமே நம்ம மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் படிப்பில் கவனம் அதிகம் தேவை, சரிங்களா. வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் குறைஞ்சி ஏறி தான் போயிட்டுருக்கோம். இதுவரை ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக சேலரி வந்திருந்தாலும் இந்த மாதத்தில் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், புதிய முயற்சிகள் ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் செய்யும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி ஒரு 2 வருமானம் இல்லை ஒரு வருமானம், கண்டிப்பாக மிதுனராசிக்கு ஒரு 2 வருமானம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு வருமானம் வரணும்னா இன்னொரு புதுசாக ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா இப்போ 2 வேலை செய்கிறதுல 3 வேலை செய்வோம். அப்போ என்ன ஆகும், ஒரு அழுத்தம் ஏற்படுமானா அழுத்தம் ஏற்படும். டைம் பத்தாது இல்லை, அரை மணி நேரம் ஒரு வேலை செய்கிறோம், அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 2 வேலை செய்கிறோன்னா இப்போ இந்த 1 மணி நேரத்தில் 3 வேலையை செய்யும்பொழுது என்ன ஆகும், ப்ராஃபிட் வருமானம் கண்டிப்பாக வரும், லாபம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இதற்கான வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான புதிய முயற்சிகள் அழுத்தம் ஏற்படும். நீங்களே உங்களை ப்ரெஷர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வருமானம் நல்லா வரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு பெயிண்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் பண்ணிவிடுங்க. வண்டி வாகனங்களில் சிறிய பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா. இந்த ஆயில் மாத்திரம் மாற்றிடுங்க. அந்த ஒயர் கனெக்ஷன்ஸ் ஏதாவது கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது ட்ராவல் பண்ண போங்க. ஏன்னா போகிற வழியில் கண்டிப்பாக வண்டி ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. கார் வச்சுருந்தாலும் சரி, பைக் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பெரிய வாகனங்கள் வச்சுருந்தாலும் இந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ட்ராவல் ஏஜென்சிஸ் யாராவது நடந்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக
வண்டிக்கான விஷயங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. அதுக்கான விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ராவல்ஸ் நீங்கள் நடத்துறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இல்லை தாயாரின் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இந்த காலகட்டத்தில் வரும். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைப்பது வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக இந்த காலத்தில் ஏன்னா அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால வரதுக்கான வாய்ப்புகள் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கும். இன்கேஸ் மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மருத்துவ உதவியோடு குழந்தை பேர் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் சின்ன ஒரு ப்ரெஷராக இருக்கும், பட் டோன்ட் ஃபீல், ஓகேங்களா? அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்திற்காக காத்துட்ருக்கக்கூடிய நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு வரன்கள் தங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். வரன்கள் இதுவரை நீங்கள் போட்டிங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் வீட்டில் சும்மாவே இருந்தாலும் தானவே வருவாங்க. உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்காமே கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, பையன் இருக்காருமே ஒரு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு வரன்கள் தானாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். மேலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தான் இருப்பாங்க, வேலை செய்து பக்கத்து வீடாக கூட இருக்கலாம் மேபி. அதுபோல் இடங்களில் தான் உங்களுக்கான திருமண வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில். ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இல்லை அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்கள், சரிங்களா, வீடு இடித்து கட்டக்கூடியது, இது போல் அமைப்புகள் எதுனா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் துவங்கலாம். பட் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் புதிதாக வீடு கட்டக்கூடாது. பழைய வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அது சக்ஸஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இப்பொழுது சிறிய உதவிகள் கிடைக்கும். தந்தை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஹெல்ப்லாம் வந்து அப்பா மூலியமாகவோ இல்லை பெரியப்பா மூலியமாகவோ, அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறார் பாருங்கள், ஸோ அவர்கள் மூலியமாகவோ இல்லை உங்களோட வாழ்க்கை துணையின் தங்கை தம்பி, சரிங்களா, அவங்க இளையோர் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முதலீடுகளை செய்வதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது உங்களுக்கு அடுத்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டுக்கான நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட மூத்தவர்கள், சரிங்களா, மூத்தவர் சொல்கிற அக்கா அண்ணன் யாராவது இருந்தாலும் சரிங்களா, அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள். அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் நீங்கள் செய்யும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட மூத்தவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யும்போது, உங்களோட வயதில் மூத்தல் யாரை வேணாலும் இருக்கலாம், அண்ணா அக்கா இல்லை வேறு எந்த ரிலேஷனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு அதே உதவி இரட்டிப்பாக வேறு ஒரு நபர் மூலமாக வந்து கிடைக்கும். அப்போ நல்ல விஷயம் தானே. நம்ம உதவி செஞ்ச முறையாயிடுச்சு, நம்மளுக்கு அது டபுளாக கிடைச்ச முறையாயிடுச்சு. மேலும் பெரிய முதலீடுகள் ஏதாவது செய்ய விரும்பக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இல்லை வெளிநாடு போகிறதுக்கான இன்ப சுற்றுலா போகிறதுக்கான இல்லை ஆன்மீக சுற்றுலா போவதற்காக இந்த காலகட்டம் பங்குனி மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு வெற்றி பாதையை கொடுக்க போகிறது. நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், லைஃப்பில் சக்ஸஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.